த்ரிஷா அவர்கள் அரசியல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு கட்டத்தை முடிச்சாச்சு, திரைத்துறையில செல்வாக்கு வந்தாச்சு, அடுத்த ஒரு கட்டத்தை இறைவனிகளுக்கு வழி அமைத்து கொடுப்பான். அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷியா வெளிப்பட்ட காலம் உண்டு, நிறைய விமர்சனங்களுக்கு ஆட்பட்ட காலம் உண்டு, சட்டமன்றத்திலேயே அவர் சங்கடங்களை சந்திச்சாரு. ஆனா எல்லாவற்றையும் மீறி ஒரு பெண்ணாக இருந்து மற்ற ஆண்கள் அருகில் பார்ப்பதற்கு கூட யோசிக்க வைத்த ஒரு பெண்மணி. அந்த இடத்தை இவர் எட்டுவதற்கு 100% வாய்ப்பு. அரசியலில் த்ரிஷா நிச்சயமாக அடி எடுத்து வைப்பார். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட வித்தகர் திருக்கோயிலூர் பரணிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ முக்கியமாக நம்ம நடிகர்களில் நிறைய அரசியலுக்கு வர்றதெல்லாம் பார்க்குறோம். இதை தாண்டி விஜய் அரசியலுக்கு வரும்போது த்ரிஷாவும் கூட பேசினாங்க. அடுத்த முதலமைச்சர் த்ரிஷாவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போவும் அவங்களோட விஜயோட ரசிகர்கள் வருங்கால முதலமைச்சர் த்ரிஷா அவர்கள் தான் கோஷமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் அரசியல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அவங்களோட ஜாதகம் எப்படி சொல்லுது? நான் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகமான யோகமான ஜாதகம் த்ரிஷா அவருடைய ஜாதகம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி யோகமான ஜாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மெல்லாம் கவனிக்காமல் சில விஷயத்தை விட்டுடுறோம். இப்போ அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் தலைமுறையாக சில பேருக்கு பின்புலம் இருக்கும், சில பேருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு வந்துடும். இப்போ புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வராங்க. அப்போ அவங்களுடைய ஜாதக அமைப்பு புரட்சி தலைவர்கிட்ட போய் அவங்களுடைய பார்வைக்கு போகின்ற போது அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து வளர்த்துட்டு வராரு. இப்போ ஒரு கட்சி எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, தன்னை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இப்போ தனக்கு நம்பிக்கையானவர்கள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் விரும்புவது என்பது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பேசுகிறோன்னா, அவங்க விரும்பாமல் போகட்டும், இவருக்கு அந்த திறமை இருக்கா, இவருக்கு அந்த யோகம் இருக்கா, இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீங்கள் இவருடைய வயது பார்த்துங்க, என்ன வயதாகுது? 43 வயதாகி போச்சு. திருமணம் நடக்கவில்லை. இறைவன் எங்கேயாகிலும் ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனையை ஒரு மனிதருக்கு உருவாக்கிவிட்டால் மறுவாசலை திறந்து வைப்பான். இதான் உண்மை. பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடமும், அடுத்து அம்மா அவர்களுடைய வாழ்க்கையும், இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை கட்டி காக்கின்ற, ஒரு தேசத்தை கட்டி காக்கின்ற, மாநிலத்தை கட்டி காக்கின்ற செல்வாக்கெல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய சுய வாழ்க்கைன்ற போது கொஞ்சம் சங்கடம் வந்துச்சு. நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஜாதகம், இவங்க கடக லக்கினம். லக்கினத்திற்குள் மாந்தி இருக்கின்ற போது அவருடைய சுய வாழ்க்கையில் தடைகளையும் அழுத்தத்தையும், வெளியில் சிரிப்பாங்க, உள்ள அழுவாங்க. எப்படிங்க? வெளியில் பகட்டாக இருப்பாங்க, அந்த வலி என்பது அவர்களுக்கு உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒன்று கிடைக்காது, ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கமும் வலியும் அவளுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ ராசின்னு பார்க்கும்போது மகர ராசி. 2 அம்சங்களையும் பார்க்கின்ற போது கடக லக்னத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம், வேகம், தான் என்ற ஒரு எண்ணம் கடக உண்டு. மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதுரியம், எந்த ஒன்றையும் நினைத்து விட்டால் அந்த இடத்தை அடைவதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அது மகரத்தானுக்கு உண்டு. இப்போ நேற்று ஒரு ட்விட்டு, அவங்களோட ட்விட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்ட்ராவது பதிவில். ஐ இன்ட்ரோவர்ட், நான் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பதிவு. ஒரு இன்னொருத்தர் சொல்றதுக்காக, ஒரு செய்திக்காக அதை போடுறாங்க. புரியுது. நான் இன்ட்ரோவர்ட், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க புரியுங்களா? இவர்கள் தன்னுடைய விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வழி என்பது நிச்சயமாக இருக்கும். இப்போ என்ன அவங்க பார்க்கணுன்னா, ஜாதகம் உண்மையிலேயே பெரிய யோசிக்க வைக்கின்ற ஜாதகங்க. எப்படி யோசிக்க வைக்கிடக்கூடிய ஜாதகம். ஏன் இத்தனை நாளும் இவங்க ஒதுங்கி இருக்கான்னு என்பது என்னுடைய கேள்வி, ஜோதிடனாக நான் கேட்கின்ற கேள்வி. முதல்ல சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எல்லா யூடியூப்ல என்ன கேட்பாங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு என்ன யோகம் சார் இருக்கணும், ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் ஆகிறதுக்காக, பிரபலமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன சார் இருக்கணும், எப்படி சார் இருக்கணும் கேட்பாங்க. அப்படி கேட்கின்ற போது சூரியன் பலமாக இருக்கணும், சனி பலமாக இருக்கணும், குரு பலமாக இருக்கணும், செவ்வாய் பலமாக இருக்கணும். முடிஞ்சு போச்சு 4 கிரகம். குறிப்பாக 10ஆம் இடத்துல போய் சூரியன் அமரணும், இல்லை சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். இப்படி தான் சொல்லுவோம். இந்த அம்மா ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல பதவி கொடுக்கின்ற இடத்துல ராஜகிரகமான சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். நீச்சலாம் கிடையாது நம்மளுக்கு, சூரியன் நீச்சமும் கிடையாது, வக்ரமும் கிடையாது. புரியுதுங்களா?
அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்க, குறிப்பாக மேஷத்தில் சஞ்சரிக்கின்ற போது உச்சம். சித்திரை மாதத்தின் தொடக்கமே இவரை வச்சு தான் ஆரம்பமாகுது. உச்சமாக சஞ்சரிக்கிறார். கூட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு கட்டம், அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். எப்படிங்க, ஒரு அசுரத்தனமான ஒரு பலத்தை உள்ள வச்சுக்கிட்டு இந்த அம்மா இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கின்றது தான் என்னுடைய கேள்வி. என்னுடைய பார்வை எப்படி தான் போகுது. இப்போ எப்படி இந்த அம்மா அமைதியாக இருக்கு? ரெண்டாவது, என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா, மறைந்த ஜெயலலிதா அம்மையார் என்ன பார்த்துருக்க, அவங்க அனுபவங்கள் நிறையா கிடைச்சி உண்டு. அதை விட நம்ம அப்படி போகக்கூடாது. அந்த அளவிற்கு ஒரு நிகரான ஒரு சக்தி படைத்த ஒரு இரும்பு பெண்மணியாகவே இவரை நான் பார்க்க முடியுது. ஜாதகம் அப்படி சொல்லுது. ஜாதகம் தெளிவாக சொல்கிறேன். கடக லக்னம், லக்னத்தில் மாந்தி, 7ஆம் இடம் மகரத்தில் சந்திரன், புரியுதுங்களா? மேஷத்தில் சூரியனும் செவ்வாயும், 10ஆம் இடம் மேஷம். கடக லக்னத்திற்கு 10ஆம் இடம் மேஷம், அங்கே சூரியனும் சந்திரனும், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. எப்படிங்க, கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய ஆதரவு வேணும், புதனுடைய ஆதரவு வேணும், ராகுவும் கூட இருக்கணும். சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்காங்க. புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை. ஒரு கட்டத்தை முடிச்சாச்சு, திரைத்துறையில செல்வாக்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு கட்டத்தை இறைவன் இவர்களுக்கு வழி அமைத்து கொடுப்பான். எப்படி? அடுத்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குன்னு, பெண்ணா இருந்தால் மட்டும் என்ன சும்மாவா? சரியாக கொடி கட்டி பார்க்கணுமே. இப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தில். இப்போ சனி பகவானோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் அது சொல்லுங்க. இப்போ இந்த 7.5 சனி, இந்த 3ஆம் இடத்து சனி இப்போ உங்களுக்கு எப்படிங்க? 7.5 சனி முடிஞ்சு போச்சு. சகாய ஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ சனி ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பூர்வீக ஜாதகத்தில் அந்த உச்சம் பார்க்கக்கூட சொன்னீங்களா? சூரியன் உச்சமாக இருக்கிறார், சனி உச்சமாக இருக்கிறார், 2 கிரகம் சப்தமாக இருக்கிறார்கள். ஆனால் சனி வக்ரமாயிட்டார். வக்ரம் அளவினால் இவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. 2 கிரகம் இவரும் உச்சமாக இருந்தாலும் வச்சுங்களேன், நிச்சயமாக இவருக்கு நம்ம இது பேசவே போகிறதில்லை. இப்படி ஒரு எதிர்காலம் இருக்குன்னு பேச போகிறதே கிடையாது. அப்போது சனி வக்ரமாயிட்டார், சூரியன் மட்டும்தான் உச்சமாக இருக்கிறார், உச்ச பலத்தோடு இருக்கிறார். உச்ச சக்தி 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஒரு அதிகார இடத்துக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஆச்சுங்களா? அடுத்து பார்த்து சனி சஞ்சாரம் இப்போ சாதகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புத சுக்கிர பரிவர்த்தனை, 6இல் கேது. 6ஆம் இடத்துல பொதுவாக கேது இருந்துட்டாவே பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பிளானிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3, 6, 8, 12 ஒரு பிளானிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. என்ன இப்போ எனக்கு ஒரு கேள்வின்னா, இந்த ராகுக்கு இது பேசியிருக்கு பாருங்க. ஜென்மராசிக்குள்ள ராகு வரும். ராகு ஜென்மராசிக்குள்ள வருகின்ற போது எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி ஆசைகளை அதிகரிப்பார். கேது என்ன பண்ணுவார்னா, உங்களை போட்டு அழிச்சிடுவார். அப்படி ஜென்மராசியில் வந்தார்னா போட்டு அழுத்தி கசைக்கு புரிஞ்சிடுவார், உலகத்தை புரிஞ்சுக்க போன்னுவார். ராகு அப்படி இல்லை, ஆசைகளை உருவாக்கி உங்களை அதை நோக்கி நடைபெற வைப்பார். இப்போ ஜென்மராசிக்குள்ள ராகு வரப்போறார். நவம்பர் 13. 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், பலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அங்கே போய் கேது உட்கார போறாரு. அப்போ இருக்கின்ற நட்பு என்ன ஆகும் புரியுங்களா? என்ன பிரச்சனை வரப்போகுது அது பிறகு பார்ப்போம். இன்னொன்று, அவருடைய ஜாதகம் சரியாக இருந்து விட்டால் அவரை பாதிக்காது. இப்போ அதிகாரத்தை நோக்கி அவருக்கான ஒரு பயணம் இருக்குன்றீங்க. இருக்கும். இப்போ அவர்களுக்கான ஆசைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு இல்லையா? அந்த ஆசைகள் இப்போ அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும். அதை எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பாங்க. சில பேரோட சேரணும்னு இருப்பாங்க. அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகுமா இதில்? இல்லை, இனிமே அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னா ஒரு செல்வாக்கை நோக்கியதாக இருக்கும். எப்படிங்க? சுயத்தை விட பொது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க. பொது வாழ்க்கையை நோக்கி, மக்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுங்களா? இப்போ சுய ஆசைகளுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டுக்குவாங்க. இருக்கீங்களா, நண்பர்களாக இருப்போம், புரியுங்களா? வேறு எந்த எல்லைக்கும் போக வேண்டாம், அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இனிமேல் என்னென்னா, பொதுமக்களுடைய அத்தனை பேர் பார்வையும், நீங்கள் வந்து தனியாக இருக்கிறவர்களும் பொதுமக்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா விமர்சனங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு காலம் நம்முடைய வயது காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களுக்கு கலைஞர், எம்ஜிஆர் உட்பட அனைவருமே ஆளானாங்க. கடுமையான விமர்சனங்கள். அப்போல்லாம் ஒரு வார்த்தை பேச தூக்கி உள்ள போடுவாங்க. இப்போது பேசாத பேச்சுகள்லாம் கிடையாது. அப்போ பொது வாழ்க்கைக்கு ஒரு மனிதர் வந்து விட்டால் அவர்கள் மீது விமர்சன கணைகள் பாயும். அப்போ பொது வாழ்க்கைக்கு இவர் வருகின்ற போது இவருடைய சுய ஆசைகள், சுய விஷயங்கள் பச்சை எல்லாமே தூக்கி போட்டு அடுத்த கட்டத்தை தான் போவாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு 100 பேர் கொண்டாடுறாங்க வச்சுக்கோங்களேன், உங்களை நீங்கள் குடும்பத்தை பார்க்க முடியுமா? உங்களால் இல்லை. வேறு ஏதாவது ஆசைப்பட முடியுமா? இப்போ அவங்கள நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க.
இந்த 100, 1000, லட்சம், 10 லட்சம் கோடின்று வருகின்ற போது மக்களை வந்து இவங்க நோக்கி வருகின்ற போது இவங்க சிந்தனை போகிற இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம், இப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம், இன்னும் எப்படி புகழ் அடையலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு புகழ் வந்துச்சு வச்சுங்களேன், அது பிறகு அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக இவர்களுக்கு புகழ் பெறுவதற்கு 100% இல்லை 1000% வாய்ப்புகள் இருக்குது. எழுதி வச்சுக்கிங்க. அது எந்த லெவலுக்கு கூட போகலாம். நீங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் மரியாதை அப்படி பேசிய பழக்கமாகி போச்சு புரட்சி தலைவை பற்றி. அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷியாக வெளிப்பட்ட காலம் உண்டு, நிறைய விமர்சனங்களுக்கு ஆட்பட்ட காலம் உண்டு, சட்டமன்றத்திலேயே அவர் வந்து சங்கடங்களை சந்தித்தார். ஆனால் எல்லாவற்றையும் மீறி ஒரு பெண்ணாக இருந்து மற்ற ஆண்கள் அருகில் வந்து பார்ப்பதற்கு கூட யோசிக்க வைத்த ஒரு பெண்மணி, இரும்பு பெண்மணி. அப்படி பெண்ணு வந்து இருக்கிறது பெரிய விஷயம். அந்த இடத்தை இவர் எட்டுவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. எப்படிங்க? சுய விஷயங்களுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அரசியலுக்குள் இவர் வந்து அந்த ஒரு திமிர்த்தனம் பாருங்க, தான் என்ற ஒரு விஷயம் அதோடு நடைபெறக்கூடிய மற்றவர்களால் மதித்து வாழக்கூடிய ஒரு நிலை இவருக்கு உண்டு. இனி இல்லற வாழ்க்கையில் அவங்க கவனம் இருக்காது. அதிகாரத்தை நோக்கி 2 விஷயங்க பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. பொதுவாக நீ யார் வேணாலும் கேட்டுங்க, கடக லக்னமோ கடகராசியோ, சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ, இந்த 2 ராசி 2 லக்னத்திற்கும் சுய வாழ்க்கை என்பது கொஞ்சம் போராட்டம் தாங்க. திருமணம் நடந்தாலும் சரி அங்கே நிம்மதி இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆகிடுவார், அங்கே நிம்மதி இருக்காது. அப்போது ஒரு வயதிற்கு பிறகு ஒரு 40 வயது தாண்டிட்டாவே பக்குவப்பட்டுடுவாங்க. அப்போது என்னென்னா அடுத்த கட்டம் எப்படி செல்வாக்கு அடைவது, ஒரு தளத்தில் நம்ம வீழ்ச்சி அடைகின்ற போது இன்னொரு தளத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். அப்போ அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறாங்க. அவங்க வருகின்ற போது பார்த்தீங்கன்னா குரு திசையில் சுக்கிர புத்தி 2028 நவம்பரில் முடியுது. அப்போ சூரிய புத்தி 28 கடைசியில் நிச்சயமாக இவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. 29 தேர்தலில் மையமாக கூட இருக்கலாம், இல்லை தாவேகாவில் இருப்பாங்க, இடைத்தேர்தலில் கூட ஒரு இருக்கலாம், தாவேகாவில் இருப்பாங்க அப்படின்னா ஒரு நாடாளுமன்றத்தை உறுப்பினராக, ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு கூட வாய்ப்புகள் 100% உண்டு. அரசியலில் திரிஷா நிச்சயமாக அடி எடுத்து வைப்பார். இது எந்த மாற்றமும் கிடையாது. சுய வாழ்க்கை என்பதெல்லாம் இவருக்கு இனிமே நாட்டம் இருக்காது. பொது வாழ்க்கைக்கு வந்துடுவார். பொது வாழ்க்கையில் நிச்சயமாக பிரகாசிப்பார். அதான் முக்கியம், பிரகாசிப்பார். 10ஆம் இடத்து சுக்கிரன் சும்மா ஓட்ட மாட்டாருங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கார். ஒரு இந்த ஜாதகத்தை யாருமே அலசி ஆராயலாம் இனிமேல். அந்த அளவிற்கு ஒரு திறமையான ஜாதகம். அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தாங்க என்பதெல்லாம் ரெண்டாவது. இந்த லெவலுக்கு வந்திருக்காங்களோ அதுவே ஒரு பெரிய விஷயம். இதற்கு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. அந்த கட்டத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் கண்டிப்பாக. நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஜெயலலிதா அம்மா பார்த்தவரை அடுத்த கட்டத்தும் ஒரு பெண்மணி, ஒரு அயன் பெண்மணியாக இப்போ த்ரிஷாவும் ஒரு அதிகாரத்தை நோக்கி வருவாங்கன்னு ஒரு ஜாதகம் சொல்கிறதுன்றீங்க? ஆமாம், நிச்சயமாக. என்ன வேணும் விமர்சனம் பண்ணுங்க, நான் இருக்கதா சொல்கிறேன். எனக்கு இதில் வந்து எந்த வித விமர்சனமும் என்ன எதுவும் செய்ய போகிறதில்லை. என்னென்னா அவர் ஜாதகம் அப்படி இருக்குது. அப்போ ஒரு அயன் பெண்மணி தான். அடுத்த ஒருவரை நம்ம பார்க்க போகிறோம். ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அடுத்த ஒருவரை தமிழகம் பார்க்க போகிறது அது த்ரிஷாவாக தான் இருப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.